ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு சூப்பரான முறுக்கு ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். இந்த முறுக்கு இந்த கோயில்களில் தருவாங்க, நல்ல உளுந்து வாசத்தோடு. அதுக்கு ரெசிபி தேடி தெரிஞ்சேன், நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு சரி ஓகே செய்து பார்ப்போம்னுட்டு ஒரு கப் உளுந்து அதை ஒரு 1.5 மணித்தியால் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா மசிஞ்சு வரணும், இப்படி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தேன். நல்லா மசிஞ்சு வந்துட்டுது. அதை நல்லா கரண்டியாலே மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆற விட்டு பிளெண்டரில் போட்டு லைட்டாக வேணுமெண்டா தண்ணி போடலாம், போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்படி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் விடுற தண்ணியை பொறுத்து அது அந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி இருக்கும். கூட தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சமாக தெளித்து அரைச்சிடுங்க. அப்போ ஒரு கப்புக்கு நான் ஒரு 2.5 கப்புக்கு கிட்ட அரிசிமா, நார்மலாக கடையில் வாங்கின அரிசிமா, வெள்ளை அரிசிமா போட்டுக்கொள்ளுங்க. அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஒரு 2.5 கப் தான், அதுக்கு மேலே அரிசிமா போடக்கூடாது. அந்த 2.5 கப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணைஞ்செடுங்க. நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு போடுறேன். உங்கள்கிட்ட கருப்பல் இருந்தால் அதுவும் போட்டுக்கொள்ளுங்க. ஓமம் கொஞ்சம் வேணுமெண்டா போட்டுக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் சீரகமும் போடுறேன். போட்டு அந்த நீங்கள் உளுந்தில் தண்ணி விடுவீங்க தானே, விட்டு அரைப்பீங்க தானே, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவும் போட்டு பிணைய சரியான பதத்துக்கு வரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை குழச்செடுக்கலாம். நான் லைட்டாக உப்பும், தேவையான அளவு உப்பு போடணும். அதோட லைட்டாக சில்லி பவுடரும் போட்டு அதை குழச்செடுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட போடுறேன்னா போடுங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னா கொஞ்சம் குறைவாக போட்டுக்கொள்ளுங்க. இது அந்த நல்ல உளுந்து வாசத்தோடு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கோயில்களில் தர்ற மாதிரியே, அந்த கோயில்களில் அந்த அபிஷேகத்துக்கெல்லாம் கொடுத்தா தருவாங்க, அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா இந்த பதத்துக்கு நல்ல சாஃப்டான பதத்துக்கு குழச்சி எடுத்துகிட்டு இந்த 3 கண்ணில் தான் போட்டு நான் இன்றைக்கி சுட போகிறேன். அதுக்காகத்தான் இந்த 3 கண் சில்லுக்காக தான் இந்த முறுக்குகளையே நான் வாங்கினான். இப்படி எடுத்து நல்லா அதுக்குள்ளே போட்டுட்டு மிச்சத்தை மூடி மூடி வச்சு பொரிச்செடுக்கணும். இல்லாட்டிக்கு அது காஞ்சி போயிடும். அப்படி காஞ்சிட்டுனா கொஞ்சமாக தண்ணியை தொட்டு குழச்சி திருப்பி விடுங்க. இப்படி ஒரு பொலித்தீன் பேப்பரில் போட்டு புளிஞ்சமண்டா எடுத்து விடுறது ஈஸியாக இருக்கும். சட்டிக்குள்ளே அங்கே சட்டியில் எண்ணெயும் காய விட்டுட்டேன். நல்லா புளிஞ்சிட்டு அவருக்கு அந்த எண்ட்ஸை நல்லா டக் பண்ணி விடணும் லைட்டாக, இல்லாட்டிக்கு அப்படியே பிரிஞ்சு போயிடும். மெதுவாக 1-2 போட்டு நிறைய சேர்க்கக்கூடாது. உங்களோட பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி, சட்டிக்கு ஏற்ற மாதிரி அளவில் போடுங்க. இப்படி அந்த நல்லா சிலசிலப்பு அடங்கினா பிறகு தான் எடுக்கணும். நல்லா அடங்கிடணும் சிலசிலப்பு. இந்த பாருங்கள், இப்போ இது பச்சையாக இருக்குது. இப்போ சிலசிலப்பு அடங்கிட்டுது. இந்த கட்டத்தில் எடுங்க. இது இந்த முறுக்கு ஆக ப்ரௌனாக இருக்காது, ஒரு மாதிரி வெளிரான கலரில் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்படி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லி, எப்படி நசிஞ்சிட்டு அந்த நொறுங்கிட்டுன்னு பாருங்கள். சூப்பர் டேஸ்டான ஒரு உளுந்தும் அரிசி மாவும் சேர்ந்த முறுக்கு ரெடி. செய்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.